Hi மக்களே, welcome back to our channel. தரமாகுது, உண்மையா சொல்ற தரமாகுது சாப்பாடு. அதே மாதிரி ரேட்டும் கம்மியா இருக்கு, சூப்பர் நல்லா பண்றாங்க, சூப்பரா இருக்கு. பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகாத நாளே இல்லை. என்னோட கையை உடைச்சு, என்னோட காரை உடைச்சு, என்னோட வண்டியை உடைச்சு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு ஒரு நல்ல தரமான வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம் லஞ்ச் டைம்க்கு கிளம்பி வந்தாச்சு. இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கடையோட பேரு ராதா மெஸ். கரெக்டா கருக்கு மெயின் ரோடு அம்பத்தூர்ல லொக்கேட் ஆகிருக்கு. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா ருத்ரா அப்பாசாமி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும். வீட்டு முறையில கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸ் வாழை இலையில கொடுக்குறாங்க. மக்களே, நம்ம வந்து எப்பவும் போல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம், நம்ம ஓனர் கிட்டயும் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வணக்கம், நான் உங்க பேரு மனோஜ். இந்த இடத்துல சாப்பிடுறீங்களா? டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இவ்வளவு நாளா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நான் ஒரு 5 days சாப்பிடுறேன். இங்க ஒர்க் பண்றேன், அதனால இங்க 5 days சாப்பிடுறேன். எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சது அப்படின்னா என்னன்னா ஃபிஷ் ஃப்ரை நல்லா இருக்கு, எக் நல்லா இருக்கு. சாப்பாடு மற்றபடி குழம்பு எல்லாமே செம்மையா இருக்கு. அதே மாதிரி ரேட்டும் கம்மியா இருக்கு, சூப்பர் நல்லா பண்றாங்க, சூப்பரா இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னாலே கவர்ல தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா இவங்க வாழையில கொடுக்கணும் போது கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்லா பண்றாங்க. அந்த கடையில சாப்பிட்டீங்களா? டேஸ்ட் பத்தி சொல்லுங்கண்ணா. சூப்பரா இருக்குமா. இன்னும் தெரியுமா, எல்லாரும் 100 ரூபாய் 150 ரூபாய் நிறைய பிரியாணி விற்கிறானுங்க. இப்படி தரமாக்குது அப்படி இப்படின்றானுங்க. தண்டா கருமாந்திரம். நான் 6 பிரியாணி வாங்கி போனேன். திரும்ப லைன் கணக்குல 400 பேர் நின்னுக்கிறானுங்க அந்த பிரியாணி வாங்கறதுக்கு. குப்பையை கூட தூக்கி போட்டா கூட நாய் கூட துண்ணாது, அவ்வளவு கேவலமாக்குது. 50 ரூபாய்க்கு அந்த அக்கா விற்கிறாங்க, அவ்வளவு தரமாக்குது சாப்பாடு. என்னத்துமா நல்லா இருந்தா 50 ரூபாய்க்கு தராங்களா, என்ன கொடுப்பாங்க ஏது கொடுப்பாங்கன்னு பாப்பாங்க. அது கிடையாது விஷயம். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். தரமா இருந்ததுமா. ஒண்ணு இல்ல, எவ்வளவு 2 சாப்பாடு, 2 ஆம்லேட், 2 மீன், 190 ரூபாய், 180 ரூபாய் தான் குத்தேன். இவ்வளவுதாம்மா இருக்குதுண்ணா. பரவாயில்லம்மா. அப்புறம் தான் அந்த மரியாதை, கஸ்டமரை கவனிக்கிற விதம் அவ்வளவு அருமையா பண்ணாங்க. நம்ம ரோட்டு வண்டியில நம்ம அணில இருந்து இனி வரைக்கும் சாப்பிட்டு தாங்க வரோம். நல்லா இருந்தா தான் அந்த கடைக்கு போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். அவன் 1000 பேர் 1000 கதை சொல்லி இருப்பான். அது கிடையாது விஷயம். பொருள் தரமா இருக்குதா, அவ்வளவு அருமையா இருந்ததுமா. தரமா இருக்குது, உண்மையா சொல்ற தரமா இருக்குது சாப்பாடு. ஹாய் சிஸ்டர், உங்க பேரு? என்னோட பேர் ராதாப்பா. ஓகே, உங்க பேர் தான் கடையோட பேரு? ஆமா. ஓகே, இந்த கடை வந்து என்ன டைமிங்ல இருக்கும்? டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு 12:30ல இருந்து ஒரு 3:30 4 o'clock இருக்கும். 3:30 ஷூரா இருக்கும். லொகேஷன் எங்க இருக்கும்? லொகேஷன் பாத்தீங்கன்னா ருத்ரப்பா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல கருக்கு மெயின் ரோடு அம்பத்தூர். உங்ககிட்ட வந்தா அவங்க கடையில என்னெல்லாம் கிடைக்கும்? நம்ம கடையில ஸ்பெஷல் வந்து ஃபுல் மீல்ஸ் தான். சாப்பாடு, மீன் குழம்பு சாப்பாடு இருக்கும், சிக்கன் இருக்கு, சிக்கன் கிரேவி, சாம்பார் இருக்கும், ரசம் இருக்கும், ஒரு பொரியல், அப்புறம் ஊறுகாய், மோர் இருக்கும். ஃபுல் மீல்ஸ் சாப்பாடு இருக்கு. ஓகே, நீங்க வெஜ்ஜும் தனியா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? வெஜ்ஜுக்கு வந்து காரக்குழம்பு தனியா. ஏன்னா மத்த இடத்துல பாத்தீங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடு கிடைக்கிற இடத்துல வந்து காரக்குழம்பு எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. எப்படி யாராவது கேட்டாங்களா வெஜிடேரியன்? ஆமா கேட்டான். ஏன்னா வெஜிடேரியன் சில பேர் நிறைய பேர் வரனால நாங்க நான்வெஜ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். கஸ்டமர்ஸ் கேக்குறாங்க காரக்குழம்பு. இல்ல ஒரு ஃபெஸ்டிவல் டைம் இருந்து அமாவாசை நிறைய இந்த கிருத்திகை டைம் இந்த மாதிரி வரனால கேட்பாங்க. ஸோ அதனால வெஜிடேரியன் ஸ்டார்ட் பண்ணுவோம். காரக்குழம்பு அந்த மாதிரி பத்த குழம்பு போடுவோம். எல்லாமே நீங்க தான் சமைப்பீங்களா? நானே தான் சமைக்கிறேன். ஓகே, நானும் எங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். என்ன மனுஷன் ஃபுட்டு வந்து என்னோட பேஷன். ஸோ எனக்கு ஒரு நல்ல ஃபுட்டு கொடுக்கணும் ஒரு ஆசை. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஃபுட்டுல கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. நல்லா சமையல் பண்ணுவேன் அப்படின்னு வீட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல. ஸோ அதுல ஒரு ஆர்வம். ஸோ நல்ல ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு. நான் ஒரு விஷயம் கேட்கற தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலி நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணீங்க. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு போடும்போது ரிலேஷன் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே படிச்சுட்டு ஏன் இந்த வேலைக்கு வந்த அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நிறைய கேட்டாங்கப்பா, நிறைய கேட்டாங்க. நல்ல கொஸ்டின் தான் ஆக்சுவலா. அதனால ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆச்சு ஆக்சுவலா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அந்த ராதா மெஸ்ஸின் அடையாளம் சாதாரணமே வரலப்பா. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா நாங்க இப்ப லாக்டவுன்ல ஸ்டார்ட் பண்ணு சொன்னீங்களா, அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளா ஒரு நார்மலா ஒரு என்னோட பைக்ல சும்மா தான் நின்னா அதை தாண்டி இன்னைக்கு ராதா மெஸ்ஸுன்னு ஒரு ஐடென்டிஃபை வாங்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் வந்து நின்னப்போ பக்கத்துல இருக்கவங்களா ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகாத நாளே இல்லை.
என்னோட கையை உடைச்சு, என்னோட காரை உடைச்சு, என்னோட வண்டியை உடைச்சு. ஸோ எதுக்கு நான் இதை சொல்லணும்னா, இது சொல்லணும்னு நினைச்சது காரணம் என்ன, இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி தான் ஒரு ரோட்டு கடை ஆரம்பிக்கிறவங்க சாதாரணமாக நிற்க மாட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே நிற்கிறோம். ஸோ அது இந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்காதீங்க. எல்லாருமே அவங்களுடைய திறமையில தான் வந்து நிற்கிறாங்க. யாருமே வந்துட்டு அழிக்கணும்னு நினைக்கல. அவங்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்க நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். சாதாரணமாக இங்கே நான் நிற்கவே இல்லை. இங்கே ராதா மெஸ்ஸின் ஐடென்டிட்டி வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அண்ட் ட்ரூவா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹார்ட்லேருந்து நான் பண்ணதுனால மட்டும்தான் என்னை காட் இவ்வளோ தூரம் நிற்க வச்சிருக்காங்க. பட் அவ்வளோ ஸ்ட்ரகிள் நான் இங்கே சுற்றி பார்த்துட்டே இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதுதான்ப்பா சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச்ப்பா. உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன், எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு. அண்ட் ஃபுட்டி கிருத்திகா, ஸோ அவங்களுக்கு அந்த சேனலுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் நீங்க வந்ததுல. தேங்க்யூ. ஃபைனலா கூட்டத்துல அடிச்சு பிடிச்சு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல செம்ம கூட்டமா இருக்குங்க. 3வது வாட்டி சாதம் வச்சிருக்காங்க, அதுதான் நான் வாங்கினேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. இது வந்து ஷீலா மீன், சிக்கன் கிரேவி, இது உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி பண்ணியிருக்காங்க, இது முட்டை கிரேவி, இது வந்து வீல் சிப்ஸ், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மீன் குழம்பு ஊற்றிருக்கேன். மீன் குழம்பு தான் எல்லாருமே ஊற்றி சாப்பிட்றாங்க. அதுதான் செம்மையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இங்க இருக்கும்போது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருந்தேன். நான் 2-3 வாட்டிலாம் ஒருத்தர் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அநேகமா மீன் குழம்பு டேஸ்ட் செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்குங்க மீன் குழம்பு. காரசாரமான மீன் குழம்புனே சொல்லுவேன். எனக்கு காரம் அப்படியே தொண்டையில அடைக்குது. சின்ன சின்ன மீன் தான் போட்டிருக்காங்க, அதெல்லாம் அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட் வந்து நல்லா இறங்கி இருக்கு. ஸ்டாண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மீன் குழம்பு. அந்த அளவுக்கு அந்த தாளிப்போட ஃபிளேவரு, புளிப்பு, காரம் இது எல்லாமே பர்ஃபெக்டா போட்டிருக்காங்க. எனக்கு காரம் தான் நிறைய டாமினேட் பண்ணுது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் வெயிட் பண்ணி ரைஸ் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிடுறாங்க. நான் பார்க்கும்போது ஒரு 1/2 an hourக்கு மேல எல்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 10 பேர் இப்பவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஸ்ட் இருந்தா மட்டும்தான் வெயிட் பண்ணுவாங்க, இல்லைன்னா போங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கடையை தேடி போயிடுவாங்க. டேஸ்ட் இருக்கிறதுனால தான் மக்கள் வந்து வெயிட் பண்றாங்கங்க. இந்த ஃபிஷ் வந்து 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நிறைய பேர் ஃபிஷ் இது வாங்கிட்டு போனாங்க. ஃபிஷ்ஷும் அநேகமா காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா குக் பண்ணியிருக்காங்க. மிளகாத்தூள் நெடி எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. உப்பு காரம் எல்லாமே நல்லா இறங்கிருக்கு மீன்ல. இதை தவிர பூண்டு போட்டிருக்கான், அதோட ஃப்ளேவருமே சூப்பரா இருக்கும். சிக்கன் தொக்கு போட்டு சாப்பிடலாம். சிக்கன் தொக்கு கேட்கும் போது நல்லா தவால வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க, பெப்பர்லாம் போட்டு. நல்லா ஒரு மசாலா ஃப்ளேவர் வந்து நல்லா மூக்க தொலைக்குதுங்க சாப்பிடணும்னு. சிக்கனோட சாப்பிடலாம், செம்மையா இருக்கும். இது எல்லாமே காரமா இருக்குங்க. இந்த காரம் தூக்கலா போட்டு பெப்பரோட ஃப்ளேவர்லாம் வச்சு இஞ்சி பூண்டு மசாலா, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு. சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு, நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நான்வெஜ்ஜுக்கு தனியா கொடுக்குறாங்க, அது இல்லாம வெஜ் குழம்பு வேற கொடுக்குறாங்க. வெஜ் குழம்புல சாம்பார், காரக்குழம்பு, ரசம் இது எல்லாமே கிடைக்குது. ஆனா வந்து மீன் குழம்பு சாப்பிடாதவங்க காரக்குழம்பு சாப்பிடுற மாதிரியான ஒரு விஷயமும் இங்க கிடைக்குது. ஏன்னா வந்து மற்ற இடத்துல மீன் குழம்பு சாப்பாடு அப்படிங்கும் போது வெறும் மீன் குழம்பு மட்டும் தான் கிடைக்கும். அதை தவிர வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வெறும் சாம்பார் ரசம் தான் சாப்பிடுவாங்க. இவங்க கிட்ட ஹைலைட்டு காரக்குழம்பு வேற தராங்க. நான் சாம்பார் கொஞ்சம் ஊத்திட்டு வந்திருக்கேன். கேரட்டு, முள்ளங்கி இதெல்லாம் போட்டிருக்காங்க, சின்ன வெங்காயம். சாம்பாருக்கு வந்து அவங்க கொடுத்த உருளைக்கிழங்கு மசாலாவோட சாப்பிடலாம். சூப்பரா இருக்குங்க. கரெக்டா அந்த சாம்பார் பொடி, மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து இந்த இடத்துல டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. எல்லாத்துலயுமே கொஞ்சம் காரம் நல்லா போட்டிருக்காங்க. என்ன சொல்றது, அதை தவிர காயோட ஃபிளேவர் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. நல்லா குக் பண்ணியிருக்காங்க காயெல்லாம். இந்த சாம்பாரும் இந்த சிக்கனும் சாப்பிடும் போது சூப்பரா இருக்குங்க. உருளைக்கிழங்குமே மஸ்ட் ட்ரை. நான் உருளைக்கிழங்குலயுமே நல்லா காரம் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த பெப்பர் சிக்கனோட இந்த சாம்பார் சாப்பிடும் போது செம்மையா இருக்கு. அப்படியே ஹெவன்லி ஃபீல். அடுத்ததா சுட சுட சாதத்துல ரசத்தை ஊத்திட்டு வந்திருக்கேன். முட்டை தொக்கோட சாப்பிடலாம். முட்டை தொக்குமே எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க. அதுக்கு தனியா ஒரு தக்காளி கிரேவி மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காங்க, அதோட சாப்பிடலாம் ரசத்தை. செம்மையா இருக்கும். எனக்கு மிளகு, ஜீரகம் எல்லாமே போட்டிருக்காங்க. ஆனாலுமே அந்த புளிப்பு ஃப்ளேவர் தான் நல்லா இது பண்ணியிருக்காங்க. தக்காளி ரசம், தக்காளியோட புளிப்பு
செம்மையா இருக்கு. தக்காளி எல்லாம் தெரியலங்க, நல்லா அரைச்சி போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து வீட்டுல சாப்பிடுற மாதிரியே தான் இருக்கு. சாப்பிட்டு வந்துடுறேன், பொறுமையா வெயிட் பண்ணுங்க. கடைசியா ஒரு உண்மையை சொல்லணும் உங்ககிட்ட. என்ன இருக்கும் எனக்கு தெரியும். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சுங்க. எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இதுல இங்க வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே தனித்தனியா குடுக்குறாங்க. வெஜ்ஜுக்குமே நல்ல ஒரு காரக்குழம்பு, சாம்பார், ரசம், அதுக்குன்னு தனியா ஒரு பொரியல், உருளைக்கிழங்கு கிரேவி வேற வச்சிருந்தாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல எப்படி கன்சிஸ்டன்சி வந்து திக்கா ஒரு என்ன சொல்ற ஒரு வீட்டுல சாப்பிட்ட டேஸ்ட்டுமே இருந்ததோ. எனக்கு தெரிஞ்சு ரோட் சைட் கடையில கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும் சாம்பார், மீன் குழம்பு இதெல்லாம். பட் வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லாமே திக்கா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஒரு வீட்டுல சாப்பிட்ட ஃபீல் வந்து திருப்தியா இருந்துச்சுங்க. ஸோ வந்து இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. இது 4 விஷயமே இருக்கும். காஸ்டும் கம்மி, அதே மாதிரி டேஸ்ட், குவான்டிட்டி எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். வேற என்ன நான் சொல்ல போறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம வேற ஒரு ஸ்பாட்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். பாய்.